உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மனுஷன் சின்னவனோ இல்ல பெரியவனோ மரியாதை கொடுத்தாதான் பதிலுக்கு நமக்கு மரியாதை கிடைக்கும். இப்ப என்ன? நீங்க குஷி கிட்ட அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது. நான் உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், அதனாலதான். ஆனா எனக்கு உங்ககிட்ட பேச எதுவும் இல்ல. உனக்கு பதில் வேண்டாமா? மோகனையா வேண்டாம். எனக்கு எந்த விஷயத்துக்கும் பதில் தேவையில்லை. இங்க பாருங்க மோனையா, எது எப்படி போகுதோ அது அப்படியே போகட்டும். கடவுள் கிருஷ்ணரோட அருளால நான் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க என்ன பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனா ராதா, நான் சொல்றத கேளு. நான் ஒன்னும் அதுக்காகலாம் கவலைப்படல. நான் அந்த லெட்டர்ஸ் நினைச்சுதான் கவலையா இருக்கேன். ஏ தெரியல, அது நினைச்சா எனக்கு விசித்திரமான ஃபீலிங் வருது. அந்த லெட்டர்ஸ் குஷியோட பாட்டி அவளுக்குன்னு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்கல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுல துளசி ஏதாவது ஏடா கூடமா எழுதிருந்தானா? அது என்னோட பொண்ணை மோசமா பாதிச்சுட்டா, ஒருவேளை அவ என்னை விட்டு விலகி போயிட்டானா? எனக்கு பயமா இருக்கு. இந்த துளசி பண்ண காரியத்தால அப்பா பொண்ணுக்குள்ள உறவு கெட்டு போயிடுச்சுன்னா, இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா இப்பதான் உன்னால அவ எனக்கு நெருக்கமா வந்திருக்கா. இப்ப மறுபடியும் நான் அவளை இழக்க விரும்பல ராதா. மோகன் ஐயா, உங்களுக்கும் துளசி அக்காவுக்கும் நடுவுல பிரச்சனை இருந்தது எனக்கும் தெரியும். கசப்பு தன்மை இருந்துச்சு. ஆனா எந்த ஒரு அம்மாவும் தன்னோட குழந்தைய அவங்க அப்பா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண மாட்டாங்க. சரி, யோசிச்சு பாருங்க. அப்போ குஷி பிறக்கிற நேரத்துல அப்ப கூட உங்க 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை போயிட்டு தானே இருந்துச்சு. அப்ப குஷிய துளசி அக்கா உங்ககிட்ட இருந்து பிரிக்க முயற்சி பண்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா? ஓய், பெருசா வந்து போடுங்கற. இந்த தாலி உனக்கு எப்ப கிடைக்கும்னா, குஷி இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அப்ப குஷியும் நானும் சேர்ந்து இத உனக்கு கிஃப்டா கொடுக்க போறோம். அப்படியா? நமக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு இந்த பாட்டை தான் நான் பாட போறேன். துளசி, நீ என்ன காதலிக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. நான் கூட தானே உனக்கு மோகன் சத்தியம் பண்ண, நான் உன்னை எப்பவும் நல்லா பார்த்து பண்ணு. அதை தானே இப்ப வரைக்கும் பண்றேன். நான் உன்னையும் நமக்கு பிறக்க போற குழந்தை மேலேயும் நிறைய பாசம் வச்சிருக்கேன். இல்ல, ஆனா இந்த வாட்டி இந்த விஷயம் வேற மாதிரி இருக்கு. இந்த வாட்டி ஏன்னு தெரியல, அந்த லெட்டர்ஸ் விஷயத்துல ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியா இருக்கு. மோகன் ஐயா, நான் உங்ககிட்ட சொல்றேன்ல, அந்த லெட்டரை விடுங்க, கவனமா கேளுங்க. மோகன் ஐயா, குஷி உங்க பொண்ணு. யாருமே எப்பவுமே குஷியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதுலயும் குஷி உங்க மேல ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கா மோகன் ஐயா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? நான் இருக்கேன்ல, நான் எந்த தப்புமே நடக்க விட மாட்டேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.